வணக்கம் அன்பனேர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான பதிவு. நம்ம போன பதிவிலே விருச்சிக ராசிக்காரர்கள் பதிவிலே சொல்லியிருந்தோம். இந்த 18 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வரக்கூடிய ஒரு நல்ல நல்ல ஒரு அமைப்பு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குதுன்னு. அதில் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ராசி தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. அதனால தான் இந்த பதிவு நம்ம உடனே கொடுக்குறோம். ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். மூலிகை சாம்பிராணி நிறைய பேர் இந்த ஆஃபர் இருக்கான்னு கேட்டுட்ருக்கீங்க. ஐயா, ஆஃபர் இருக்குது, நீங்கள் தாராளமாக ஆஃபரில் வேணாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா? சரி, புதுசாக வேணும்னு நினைக்கிறவங்க 9345397996 வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்க. இப்போ இந்த 18 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த அமைப்பு, அதாவது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 30 இந்த மாற்றம் ஏற்பட இருக்குது. அதாவது ஒன்றும் இல்லை, கேது பகவான் பார்த்திங்கன்னா கடந்த மே மாதம் 29 தொடங்கி சிம்ம ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு. இதனிடையே வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 30 சிம்ம ராசியில் புதன் குடியேறுறாரு. இதனால் கேதுவுடன் புதன் இணைந்து மகத்தான மாற்றத்தை நிகழ்த்த இருக்கார். இதுதான் இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த அரிய கிரகநிலை மாற்றமாக இது நடக்க இருக்குது, பார்க்க இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 4 ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. அதில் முதல் ராசி விருச்சிக ராசிக்காரங்க. இதுக்கு முன்னாடி போட்ட பதிவில் பார்த்துட்டோம். பார்க்காத நபர்கள் அந்த பதிவை போய் கண்டிப்பாக பாருங்கள். ரெண்டாவது ராசி தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. அவர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். துலாம் ராசியினரை பொறுத்தளவுக்கு தொழில் வாழ்க்கையில் தான் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் வருமானம் சார்ந்த விஷயங்கள்லையும் கேது பகவானும் புதனுடைய சேர்க்கை மாற்றத்தை கொடுக்க இருக்குது. துலாம் ராசியினரை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னே நான் சொல்லுவேன். என்னங்க உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா, ஆமாம், இந்த நேரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சோம்பல் தான். ஆமாம், இந்த சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களையே அறியாமல் அலட்சியமாக மாறி இருக்கும். எப்படி அலட்சியமாக மாறி இருக்குன்னா, ஒரு விஷயத்த சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த தள்ளி போடக்கூடிய சூழ்நிலை, தள்ளி போடக்கூடிய இந்த ஒரு வேலை மட்டும் நம்ம பண்ணிடவே கூடாது. இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க பண்ணுறீங்கன்னா டக்குன்னு அதற்கான செயல்பாடுகளில் இறக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் அந்த தள்ளி போடுறது விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு வந்து பின்னடைவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கேது புதன் சேர்க்கை தான் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கவும் இருக்குது. அந்த வகையில் வார்த்தைகளை நம்ம இந்த நேரத்தில் கவனமாக பயன்படுத்த வேண்டிய நேரம். அது குறிப்பாக தொழில் சார்ந்து வேலை சார்ந்து பேசக்கூடிய நபர்களிடம் நம்ம ரொம்ப கவனமாக பேசக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்குது. அதே போல் முதலீடுகள் சார்ந்து நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னாவே இந்த காலகட்டம் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம முன்னாடியே பார்க்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துட்டு தான் நம்ம அந்த விஷயங்கள் எல்லாமே முடிவுகள் எடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் வருமானத்திற்கான வாய்ப்புகளை கண்முன்னே நம்ம பார்க்கலாம். ஆமாம், அதை தான் நீங்கள் இந்த வாட்டி சரியாக கையில் பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. இந்த நேரங்களில் நீங்கள் உங்கள் மனத்தெளிவோடு எடுக்கக்கூடிய முயற்சிகளை சரியாக நீங்கள் எடுக்கணும், வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். அதே போல் இந்த முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் இப்போ நான் சொன்ன அந்த ஒரு கவனம் கண்டிப்பாக தேவை. சரிங்களா? எதிர்மறையான கருத்துக்கள் இந்த நேரத்தில் உங்கள் பின்னாடி பேசக்கூடிய நபர்களுடைய எந்த பேச்சையும் உங்கள் மைண்டு கொண்டு வராமல் இருந்தீங்கன்னா அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் அழகாக நகரலாம். இல்லைன்னா மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான ஆல்ரெடி துலாம் ராசிக்காரங்களில் பலரும் இந்த மன அழுத்தம், மைண்ட் டிப்ரெஷன் அப்படின்றதுல கண்டிப்பாக லாக் ஆகிருப்பீங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியான தூக்கமின்மை, தூக்கமே இல்லாமல் தான் இருக்கும். நிம்மதியாகவே தூக்கமே இருக்காது. டைமுக்கு சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, ஏதோ ஒரு மன அழுத்தம் போட்டு அழுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். முகமும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பொலிவாக இருக்காது. ஏதோ முகம் பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையில் விழுந்த முகம் மாறி இருக்கும் இந்த காலகட்டம். ஆகவே அதற்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலமாக தான் இதை நீங்கள் பார்க்கணும். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து புத்துணர்ச்சியோடு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டிய நேரம். நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்கள், நெகட்டிவாக பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்ககிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க வேண்டிய நேரம். அது மட்டும் இல்லாமல் இந்த கலைத்துறை, திரைத்துறை, எழுத்து, ஊடகம் இந்த துறைகளில் பணியாற்றி வரக்கூடிய நபர்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும். அதான் நான் சொல்லிட்டேன்ல ஒரே வார்த்தையில், வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம். எல்லா நேரமும் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. இது போன்ற சில முக்கியமான சூழ்நிலைகள் தான் நமக்கான ஃபேவரபுளான ஏதோ ஒரு காலகட்டம் நமக்குன்னு இந்த கிரகநிலை மாற்றங்கள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருதுன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம்.
ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் போன பதிவிலே இந்த பிரபஞ்சம் சார்ந்து நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு எல்லாமே இப்போ வரைக்கும் கமெண்ட்டில் நிறைய பேர் பதில்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அது குறிப்பாக இந்த அதிகாலை 3 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே யார் யாரெல்லாம் எழுந்திருக்கிறீங்க, அலாரமே வைக்காமல் யார் யாரெல்லாம் எழுந்து உட்காருறீங்க அப்படின்றத நான் கேட்டிருந்தேன். ஏகப்பட்ட பேர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், எனக்கு வந்து அப்படி வருது, தூக்கம் வந்து கலைஞ்சு நான் எந்திரிச்சு உட்காந்துடுறேன் அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் முன்னிறுத்தி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தீங்க. அதான் நான் சொல்கிறேன், இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி வேலை செய்யக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம். நல்ல நல்ல எண்ணங்களை நீங்கள் விதைக்கணும். கண்டிப்பாக நல்லதை நினைக்கணும், நல்லதை விதைக்கணும். அப்போ தான் அந்த காலகட்டம் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அந்த நல்லதை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் வந்து முளைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் சார்ந்து பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் சார்ந்து நம்மளுக்கு இந்த எந்த நேரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, உங்கள் ராசி நட்சத்திரம் அதெல்லாம் அங்கே தேவையில்ல. இது நம்ம உங்கள் ஜோதிடம் சார்ந்து உங்களுக்கான சுய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் உங்கள் ஜாதக கட்டங்கள், நீங்கள் பிறந்த நேரம், ராசி, நட்சத்திரம், லக்கணம் இதெல்லாமே தேவைப்படும். ஆனால் பிரபஞ்சம் சார்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிறீங்க அப்படின்னா, அங்கே பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் தான். நீங்கள் எதை விதைக்கிறீங்க, நீங்கள் எதை ஈர்க்கிறீர்கள் அப்படின்றத பொறுத்து தான். ஆகவே நெகட்டிவான வார்த்தைகளை இந்த காலகட்டம் பயன்படுத்த வேண்டாம். யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் கூட, நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன், அற்புதமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன்னு இனிமேல் பேசி பழகுங்க. ஏன்னா பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் குறிப்பாக யாராவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் கூட, ஏதோ லைஃப் போகுதுங்க, எனக்கு எதுக்கு எப்படி இந்த வாழ்க்கையை ஓட்டுறதுனே தெரியலிங்க அப்படின்னு எடுத்தடுப்புக்கு நீங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலத்தில். இனி அதற்கு நீங்கள் இடம் தரக்கூடாதுன்னா, மாற்றம் தேவை. அந்த மாற்றம் உங்களிடம்தான் தேவை. ஆகையால் நெகட்டிவான வார்த்தைகளோட இனிமேல் பயன்படுத்தாதீங்க. கூட பணியாற்றக்கூடிய நபர்களிடமிருந்து, அதாவது எந்த ஒரு வாழ்க்கை ரகசியத்தையோ அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய விஷயங்களில் வேலை சார்ந்து அதாவது எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் யோசித்து தான் பேசணும் இந்த நேரத்தில். அது குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல. நீங்கள் அவசரப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கான சூழ்நிலைகள் இப்போ இருக்குது. நல்லது ஒரு பக்கம் இருக்குது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டுமே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறதா புத்திசாலித்தனம். அப்போ தான் இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லதை மட்டுமே உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வர முடியும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய மாதமாக இருக்குது. மன தெளிவோடு இருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மைண்ட் டிப்ரெஷனாக இருந்ததுன்னா யோகா பண்ணுங்கள், மன தெளிவோடு இருங்க. யாருடைய பேச்சையும் மைண்டு கொண்டு வந்து நீங்கள் குழப்பத்துக்கு போய் ஆளாயிடாதீங்க. சரிங்களா? இங்கே யாரும் வந்து நமக்கான மாற்றத்தை கொடுக்க மாட்டாங்க. நாம் எடுக்கக்கூடிய முயற்சி தான் நமக்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். உங்கள் மேலே நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் என்றைக்குமே நிலையான நம்பிக்கை. ஆகையால் துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செஞ்சுட்டு கடைசியாக தனக்கு என்ன தேவை அப்படின்றத இறுதியாக யோசிக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கைக்கான முக்கியத்துவமும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கான காலத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கி தான் ஆகணும். இல்லைனா எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் உங்களை பயன்படுத்திட்டு அவங்க முன்னேறி போயிடுவாங்க. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் தொடர்ந்து இது போன்ற பல அற்புதமான பதிவுகளை பார்க்க இருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.